ரொம்பவும் சந்தோஷமாக கிடச்சுன்னா இது கிடைச்ச வெற்றி மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. சரிங்களா, இந்த மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. தலைவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு போகலான வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் நாங்கள் கட்சியும் ஆரம்பித்தோம். இது மக்களுக்கான கிடைச்ச வெற்றி தான். மக்கள் தூய ஆட்சி கிடைக்கும். பெரும்பான்மையான திமுக அமைச்சர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆனால் நான் ஒரு கோவை மாவட்டத்துலேருந்து வரேண்ணா. எங்கள் அண்ணன் எங்கள் ஊருக்கு வரும்போது சொன்னார், அதாவது ஆனால் நான் சூலூர் தொகுதிங்கண்ணா. சரிங்களா, கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சூலூர் தொகுதிங்கண்ணா. நான் உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட ஒருங்கிணைப்பாளருங்க. எங்கள் ஊருக்கு வரும்போது அண்ணன் சொன்னார், சிறுவாணி தண்ணி போல் தூய ஒரு ஆட்சி தருவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சான்று தான் இன்றைக்கி மக்கள் கொடுத்துருக்க பரிசு. நீங்கள் கேட்டீங்க, அந்த முன்னாள் அமைச்சர்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குது, என்ன இருக்குது, அதுக்கு மக்கள் தகுந்த பாடங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு எப்படி சொல்கிறது, பண்ணையார் போல் காட்சி அளிச்சிட்டு இருந்தாங்க அந்தந்த பகுதியில். அதுக்கு எல்லாமே இன்றைக்கி தமிழக மக்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்கண்ணா. பின்னாடி இப்போ எதிர்கட்சி உக்காரானாம அதே கலங்கி இருக்குது. எங்களுக்கு எதிர்கட்சி கூட வரக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சோம். ஸ்டாலின் திருப்பம் வந்துட்டுக்கிறாரு. எதிர்கட்சி வரக்கூடாது. எவ்வளோ கொல்லை, நிறைய கொல்லை, போதை ஊசி, மாத்திரை, கற்பழிப்பு, 3 வயசு குழந்தை கற்பழிப்பு, இதெல்லாம் நடந்தது. கெஞ்சா தொழில், சாராயம் 8 மணிக்கெல்லாம் மூடுற கடையா 12 மணிக்கு மூட வச்சு 3 மணிக்கெல்லாம் விற்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் இருக்க கூடாது. ஆனா தனியா வந்த கூட்டத்துக்கு தனியா வந்தாரு, அது போதும். இப்போ நம்ம தலை வந்துக்கிறாரு. தலை காலில் கையில ஊந்துனா எங்க பொண்ணுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்குவேன். நான் 10 வருஷம் 5 வருஷம் கேட்டுக்கிறேன். சார் கார்டு கொடு சார், 5000 ரூபாய் தரியா, 10,000 ரூபாய் தரியா, 8,000 ரூபாய் கேட்குறோம். நாங்க எங்கிருந்து போவோம்? கேக்குது தொண்டர்கள் மைக்கு பூச்சின்னு வராங்க. ஓட்டு போடுக்கா, ஓட்டு போடுக்காங்க. ஓட்டு போட்ட உடனே இந்த மாதிரி காதை காட்டுறாங்க நம்மள. அப்ப நாங்க என்ன பண்றது? ரேஷன் கார்டுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். அவரை பார்க்கறதுக்கே மெயினாக எங்களுக்கு பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்துக்கிறோம். அவரை தனியாக நின்று கெலிச்சா இருப்பார், அதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது போதும். அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, திமுக அமைச்சர், அவங்களே நிறைய பேர் அவங்களே இதில் வந்துட்டாங்க. அந்த ஓபிஎஸ் பாருப்பா, ஒரு வாட்டினா அம்மா உன்னை முதலமைச்சராக ஆக்கினால அந்த நன்றி கட்ட நாய் எங்கே போய் சேர்ந்தது பற்றியா? ஓபிஎஸ் நாய்.